Hello dears, this is MSCOR Physics. Okay, in the video 12th standard physics 5th lesson electromagnetic waves இருக்கக்கூடிய example number 1 தான் நம்ம பார்க்க போறோம். Okay, question read பண்ணிடலாம். Consider a parallel plate capacitor which is connected to a 230 volt RMS value and 50 Hz frequency. If the separation distance between the plates of the capacitor and the area of the plates are 1 mm and 20 cm square respectively. Calculate the displacement current at t is equal to 1 second. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை ஒரு ஏசி வோல்டேஜில் நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜோட ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஆர்எம்எஸ் வேல்யூ 230 வோல்ட். எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க, 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டி கொடுத்துருக்காங்க 1 mm. ஸோ இதை நம்ம எஸ்ஐ யூனிட் மாற்றணும் அப்படின்னா 1 × 10⁻³ மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் பிளேட்டோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ 20 cm². ஸோ அதை நம்ம எஸ்ஐ யூனிட் மாற்றணுன்னா 20 × 10⁻² the whole square meter square. ஸோ அப்போது 20 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்குற கிவன் வேல்யூலாம் எழுதிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் t is equal to 1 second. அப்போ t is equal to 1 second இருக்கும்போது ஐடியோட வேல்யூ என்ன, ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏசி வோல்டேஜில் விஆர்எம்எஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏசி வோல்டேஜ்னால் நமக்கு தெரியும் V is equal to Vm sin ωt. அப்போ கொடுத்துருக்கிறது Vm கிடையாது, விஆர்எம்எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு V என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ V என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு Vm என்னன்னு தெரியணும், ஒமேகா என்னன்னு தெரியணும். அப்போ Vm நம்ம கொடுத்துருக்கிறது விஆர்எம்எஸ் இல்லையா? ஸோ அப்போ விஆர்எம்எஸ்க்கும் V மேக்ஸிமம்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 4th லெசனில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். V மேக்ஸிமத்துக்கும் விஆர்எம்எஸ்க்கும் உள்ள ரிலேஷன் வந்து Vm is equal to √2 × விஆர்எம்எஸ். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Vm is equal to √2 × 230. ஸோ இப்போ பாருங்கள், √2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, 1.414 × 230. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 325.22 வோல்டேஜ். ஸோ இதுதான் V மேக்ஸிமத்துக்கான வேல்யூ. ஸோ இப்போ இதை டெசிமலில் விட்டுட்டு விஎம்மோட வேல்யூ 325 மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து சைன். இப்போ ஒமேகா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒமேகா என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஏசி அப்படின்னா அது ஒரு சைன் வேவ். ஸோ அப்போது சைன் வேவ் அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட் வேவுக்கு எடுக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2π அப்படிங்கிறது தெரியும். அதுக்கான டைம் பீரியட் t. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போது டைம் பீரியடுக்கும் நமக்கு ஃப்ரீக்வன்சி தானே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்னது, ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட், இல்லைனா டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2πf. ஸோ இதுதான் ஒமேகாவுக்கான ஃபார்முலா. ஸோ அதை இங்கே போட போகிறோம் 2πf × t. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ போடுங்க, 325 sin 2π 50 × t. ஸோ அப்போ 325 sin 100πt. ஓகே, V கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஐடி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, எப்சிலான் நாட் டி xE பை டிடி. ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, வோல்டேஜ் நம்ம எழுதிட்டோம். அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கான ரெண்டு பிளேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஈச் பிளேட்டுக்கான ஏரியா தெரியும், டைம் பீரியட் தெரியும். அப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த xE நம்ம எடுக்கலாம். xEனா என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா போடலாம். எப்சிலான் நாட் டி xEக்கு பதிலாக E × A டிவைடட் பை டிடி. இப்போ இதில் ஏங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் ஏரியா இல்லையா? ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சாரி, காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ எப்சிலான் நாட் A dE by dt.
அடுத்து இந்த ஈக்கான ஃபார்முலா அடுத்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போது எப்சிலான் நாட் ஏ ஈக்கு என்ன போடலாம், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு லெசனில் கெப்பாசிட்டர் கான்செப்டில் நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். V is equal to V/D. அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா D V/D டிவைடட் பை dt. ஸோ இப்போ பாருங்கள் எப்சிலான் நாட் ஏ, இங்கே டிங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதை நான் வெளியில் எடுக்கிறேன் இன்ட்டு dV/dt. ஓகே, இப்போ எப்சிலான் நாட்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.85 × 10⁻12. அதே மாதிரி ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, டி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ dV/dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சது வியோட வேல்யூ, அதாவது 325 sin 100πt. ஸோ அப்போ இதிலேருந்து dV/dt என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 325 அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அது அப்படியே எழுதிடலாம். sin தீட்டா பண்ணும்போது cos தீட்டாங்கிறது இங்கே என்னது 100πt. அடுத்து இந்த 100πt பண்ணும்போது 100π. புரியுதுங்களா? ஸோ அப்போது dV/dtயோட வேல்யூ இப்போ அடுத்து எழுதுறா 325 × 100π × cos 100πt. இதுதான் dV/dt. ஓகே, dV/dt எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்னது எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டோட ஃபார்முலா என்னது, வேல்யூ என்னது 8.85 × 10⁻12. ஓகே, அடுத்து டி நம்ம என்ன பார்த்துருக்கோம் 1 மில்லிமீட்டர்லேயே, அப்போ 1 × 10⁻³ மீட்டர். அடுத்து ஏரியா என்ன பார்த்தோம் 20 × 10⁻4 மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவில். அப்போது 8.85 × 10⁻12 × A 20 × 10⁻4. அடுத்து dV/dt இந்த டேர்ம் 325 × 100π × cos 100πt டிவைடட் பை டியோட வேல்யூ 1 × 10⁻3. இப்போ பாருங்கள் 8.85 நம்பர்ஸ்லாம் ஒரு இடத்துல எழுதிடலாம். × 20 × 325 × 100π. ஓகே, அடுத்து × 10⁻2 -12 × 10⁻4 × 10⁻3 மேலே வரும்போது 10⁻+3 மாறும். ஸோ ஓகே, இதெல்லாம் எழுதிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த cos 100πt இருக்கு இல்லையா, இதுக்கான ஒரு ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த cos 100πtயை நான் எப்படி பிரிக்க போகிறேன், cos 50 2π × t அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ cos 50 × 2π × t. ஓகே, இப்போது 50 × 2π, அதாவது cos 2πக்கான வேல்யூ என்னது, cos 0 1. அப்போ cos 180க்கு தான் -1 வரும் இல்லையா, அதாவது cos πக்கு தான் -1, பட் cos 2πக்கு 1. அப்போது அதே மாதிரி cos 4πக்கு 1, cos 6πக்கு 1. ஸோ அப்போது cos n2πயோட வேல்யூ தான் 1. அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ cos 50 × 2π, ஏன்னா t வந்து ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் t = 1 செகண்ட் கொடுத்துட்டாங்களா, அப்போ tக்கு 1 போட்டுடலாம். cos 50 × 2πக்கு வேல்யூ 1. ஸோ அப்போ 1 × 1 1. ஸோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ × 1. ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா, இந்த 8.85 × 20 × 325 × 100π, இந்த பையோட வேல்யூ இதுக்கும் வேல்யூ போடலாம் 3.14. இதையும் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ஆன்சர் 1.81 × 10⁻6 ஆம்பியர். ஸோ 10⁻6னால் உங்களுக்கு தெரியும் மைக்ரோ ஆம்பியர். ஸோ அப்போது மைக்ரோ ஆம்பியர் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான வேல்யூ. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ.